ஆனால் ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே அந்த நவீன் பட்நாயக் அரசு இருந்து அதற்கான அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது தமிழர் வி.கே. பாண்டியனை கூட அந்த பிரதமர் அமித்ஷா உள்ளிட்டோர் மிகவும் கடுமையான முறையில் அதை விமர்சித்தார்கள். அதாவது ஒடிசாவிலிருந்து ஒரு தமிழன் ஆள முடியுமா என்றும், அந்த ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவிகளை கூட மறைத்து விட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அது பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவர்கள் அந்த பரப்புரைகளை மேற்கொண்டார்கள். தேர்தல் ஆணையமும் கடைசி காலகட்டத்தில் இது போன்ற வெறுப்புணர்வை பிரச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த ஒடிசா மாநிலத்தில் இந்த ஆட்சி மாற்றம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒடிசா மாநிலத்தில் அந்த தேர்தல் முடிவுகள் மாறியதற்கு? இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 பேருக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒன்று ஒரிசாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக், மற்றொருவர் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஜெகன். இந்த 2 பேரும் தான் இந்த 2 பேரும் தான் நாடாளுமன்றத்திலே, மாநிலங்களவையிலேயும் மக்களவையிலேயும் சில மக்கள் விரோத சட்டங்களை மோடி அரசு நிறைவேற்ற முற்படுகின்ற போது எல்லா விதமான தார்மீக நிலைப்பாட்டுக்கு முரண்பட்டு அவர்களை எல்லை மீறி சென்று ஆதரித்தவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். இந்த 2 பேர் மட்டும் நியாயமாக மாநில உணர்வுகளோடு வாக்களித்திருப்பார்கள் என்று சொன்னால் மாநிலங்கள் நலனுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் நவீன் பட்நாயக்கும் ஜெகனும் மிகப்பெரிய சுயநல உணர்வோடு நடந்து கொண்ட காரணத்தினால் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் ஒரு பெரிய மக்கள் விரோத போக்கை மோடி பின்பற்றுவதற்கு உதவியாக இருந்தார்கள் என்பதற்கான அந்த குற்றத்திற்காகத்தான் இப்பொழுது மோடி அவர்களுடைய கைகளாலேயே அந்த தண்டனையை பெற்றிருப்பதுதான் வரலாறு எவ்வளவு கடுமையானது, கொடுமையானது, எப்படி தன் நீதியை விளக்கி சொல்லும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். நவீன் பட்நாயக்கை போன்ற 25 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் மாநில உரிமைகளுக்கு, ஒரு மாநில ஆளுநருக்கு என்ன சட்டம் வேண்டும் என்பதை பற்றிய ஒரு மசோதா டெல்லி மாநில அரசை பற்றி வாக்கெடுப்புக்கு வருகின்ற போது கூட மாநில அரசுக்கு விரோதமாக வாக்களித்தார். அதே போல சிஏஏ போன்ற சட்டங்கள், முத்தலாக் போன்ற சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்ற போது ஜெகனும் நவீன் பட்நாயக்கும் இங்கே நம்ம உள்ளூரிலே இருந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த சட்டங்கள் நிறைவேறிக்க முடியாது. ஆகவே மோடி அவர்களுக்கு கடந்த காலத்திலே உதவியாக இருந்த ஒருவரையும் வரலாறு விட்டு வைக்கவில்லை. மோடியோடு தொடர்பில் இருந்த அசாம் கணபரிஷத்தாக இருந்தாலும் சரி, அகாலிதளமாக இருந்தாலும் சரி, நவீன் பட்நாயக்காக இருந்தாலும் சரி, ஜெகனாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, மாயாவதியாக இருந்தாலும் சரி, இப்படி யாரெல்லாம் மோடியினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைக்கு தங்களுடைய கட்சிகளை அடகு வைத்து உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் தங்கள் அரசியல் முகவரிகளை இழந்து கொண்டார்கள். அதிலே நவீன் பட்நாயக்கும் ஜெகனும் இடம் பெறுவது ஒன்றும் அதிசயம் அல்ல. ஆகவே அவர்கள் இந்த தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேண்டும்.